இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த மாலை ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேலை நாட்களாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் வேலை முடிந்து வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் அந்த சோர்வை எல்லாம் எடுத்து போட்டு இந்த வேலையில வசனத்துக்கு நேராக நம்மளுடைய இருதயமும் சிந்தையும் திரும்பும்படிக்கு சற்று நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நன்றி ராஜா. இதோ இந்த வெள்ளிக்கிழமை மாலையில ஆண்டவரே உங்க சமூகத்துல வாரத்தில் ஒரு நாள் கூடி வருகிறது ராஜா. எத்தனை களிப்புள்ள காரியம் ஆண்டவரே. தாவீது ராஜா தன் இருதயத்துல மகிழ்ந்தது போல உங்க சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிற வேலையில ஆண்டவரே இந்த நாள் எங்களோடு நீங்கள் பேசுவீராக ராஜா. எங்கள் சரீரத்தின் சோர்வுகள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆவியை உற்சாகமூட்டி எழுப்புவீராக ராஜா. இது மாம்சத்தின் காரியம் அல்லவே, இதோ ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் கதவுகளை ஆண்டவரே ஜீவ வசனத்துக்கு நேராக எங்கள் சிந்தையப்பா எங்கள் செவியை திறந்தருளும் ஆண்டவரே. சோர்வு வராதபடிக்கு உங்கள் வசனம் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை அது உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. இரு புறமும் கருக்குள்ள பட்டயமாய் ராஜா அது ஊனையும் அப்பா அது இரத்தத்தையும் ஆவி எல்லாவற்றையும் வகையறுக்கத்தக்கதாய் எங்கள் பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவராய் கடந்து வாங்க ராஜா. இதோ உங்க பிரசன்னத்தை வரவேற்கிறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தில் ஆண்டவரே உங்க வசனத்தை கேட்க உலகத்துல எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்களுக்கு தேவ ஆலயம் இல்லை. இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ பேருக்கு சபை என்று ஒன்று இல்லையாம். ஒரு திறந்த வெளியில முழங்கால் போட்டு மண் மேடுகளில மலைகளில கரடு முரடான இடங்களில அவர்கள் உம்மை ஆராதிக்கிற வேளையில ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அழகான தேவாலயத்தை கொடுத்தீரு. எவ்வளவு அருமையான ஒரு சபையை கொடுத்து உம்மை ஆராதிக்க கூடி வர ஒரு குடும்பத்தை கொடுத்தீரே ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்தவைகளை எல்லாம் நினைத்து திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் ஒரு நாள் சபை இல்லாமல் அலைந்து திரிந்தவர்கள் தான் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு அந்த புதிய எருசலேம் சீயோன் வாசிகளாய் உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி ஜனமாக தெரிந்தெடுத்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களுக்கு போதித்தருளும் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. மாரத்தை இயேசுவின் நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கான பிரசங்கத்தின் ஆதார வசனத்திற்கு நாம் எழுந்து நிற்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 7. Today the key verse is 1 Peter chapter 5 verse 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். ஒரு முறை வாசி எல்லாரும் முதலாவது எடுத்துக்கொள்ளுங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். ஆமென். ஆங்கிலத்தில் ஒரு வாசியுங்கள். Casting all your care upon him, for he cares for you. ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். Please be seated. இந்த வசனம் நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு வசனம் தான். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் எண்ணத்தை வைத்து விட வேண்டும், கவலைகளை எல்லாம் யார் மேல வைக்க வேண்டும்? அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்துல எழுதுகிறார். ஹல்லேலூயா. விசாரிக்கிறது என்பதை நம்ம வேதத்தில் படியோ இல்லை உலக பிரகாரமாக காரியத்தில் பார்த்தோம் என்றால் நிறைய வகைப்படும். அதில் ஒன்று அன்போடு ஒருவரை அக்கறையாய் விசாரிக்கிறது. அதை தவிர்த்து மற்ற எந்த விசாரணை நடக்கும்? உதாரணத்திற்கு ஒருவர்
குற்றவாளி என்று பிடிக்கப்பட்டால் அவரை காவல் நிலையத்தில் வைத்து they will investigate, அவரை விசாரிப்பாங்க. உட்கார்ந்து நீ உண்மையா இது செஞ்சியா, இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் விசாரிப்பு செய்வார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாராம்? விசாரிக்கிறவர். அநேக நேரத்துல நாம் எதிர்பார்க்கிறது எல்லாம் ஒருவர் நம்மை விசாரிக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்மளிடத்துல விசாரிக்கிறவங்க நம்மளை விசாரிக்கலைன்னா என்ன பண்ணுவோம்? இப்பெல்லாம் ஃபோன் இருக்கிறனால என்னடா ஃபோன் அடிக்கவே இல்லையே, அவங்க ஃபோன் கால் வரலையே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு என்ன வரும்? ஒரு எதிர்பார்ப்பு வரும். அது மனுஷர்களிடத்துல நம்ம எதிர்பார்க்கிற ஒரு விசாரிப்பு. ஆனால் எல்லா மனுஷனையுடைய விசாரிப்பையும் தாண்டி கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரா? விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய விசாரிப்பு என்பது விலையேற பெற்றது. ஆமென். அது மனுஷனுடைய விசாரிப்பு ஈடாகாது. ஹல்லேலூயா. மனுஷர்களை பார்த்து கேட்கலாம், நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்கேன். இல்ல உடம்பு முடியல, வலினா வலின்னு சொல்லுவோம். ஆனால் மறைந்திருக்கிற காரியங்களை அந்த மனுஷனுக்கு தெரியாது. நீங்க எதை சொல்றீங்களோ அதுதான் அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு. நீங்க வெளிப்படுத்தாதது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்க இருதயத்துல மறைந்திருக்கிற காரியங்களை அறிய முடியாது. அது சாதாரண ஒரு மனுஷனுடைய விசாரித்தல். ஹலோ, ஹவ் ஆர் யூ அப்படின்ற கேட்கிறது. ஆனால் கர்த்தர் விசாரிக்கும் போது அவர் மறைந்திருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் என்ன செய்வார்? வெளியரங்கமாக்கி அதை விசாரிப்பார். ஆமென். காணப்படாதவைகளை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. மனுஷன் போல காண்கிறதை விசாரிக்கிறவர் அல்ல, காணப்படாதவைகளையும் அவர் என்ன செய்வாரா? விசாரிப்பார். ஆமென். அதான் நம்மளுடைய தேவனுடைய ஒரு விசேஷித்த குணம். ஹல்லேலூயா. வாசிங்க எரேமியா 30ஆம் அதிகாரம் வசனம் 17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப என்ன பெயர் வைத்தார்களாம்? அவர்கள் உன்னை விசாரிப்பு அற்ற சீயோன். ஆமென். அப்ப இந்த சீயோன் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? விசாரிப்பு அற்றது. அதுதான் தன்னுடைய ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டார்களாம். அதாவது நீ ஒதுக்கப்பட்டவள், நீ தள்ளுண்டவள், உன்னை விசாரிக்க யாருமே இல்லை என்ற ஒரு பெயர், ஒரு பட்டத்தை சூட்டி இருக்கிற சீயோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் எண்ணத்தை ஆற்றுவார், காயங்களை ஆற்றுவேன். ஹல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், மனுஷர் பார்க்கிறது வெளியே தெரிகிற காயங்கள் தான். ஆமாதானே? இந்த மறைவாய் இருக்கிற காயங்களை யார் கட்ட முடியும்? கர்த்தராகிய ஆண்டவர். அதனால்தான் அவர் அழைக்கிறார், நீ விசாரிப்பற்ற சீயோன். ஆமென், ஆமென். எத்தனை பேர் இந்த விசாரிப்பற்ற ஒரு நிலைமையை கடந்து வந்திருக்கீங்க? எல்லாருமே ஒரு காலகட்டத்துல இந்த வனாந்தரத்தை கடக்க வேண்டும். There's a wilderness called எப்படின்னா விசாரிப்பு இல்லாத ஒரு வனாந்தரம். இந்த வனாந்தரத்தில் நம்ம மட்டும்தான் இருப்போம். நம்மளை விசாரிக்கிறதுக்கு யார் இருக்க மாட்டா? மனுஷர்கள் தேற்றுகிறது. நம்ம எதிர்பார்க்கறது யார்கிட்ட? மனுஷர்கள தான் எதிர்பார்க்கிறோம். அதானே? நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், தாய், தகப்பன், கூட பிறந்தவர்கள், நண்பர்கள், நம்முடைய போதகர், ஊழியர்கள் என்று மனுஷர்களிடத்தில் நம்ம ஒரு விசாரிப்பை எதிர்பார்த்து இருந்திருப்போம். ஆனால் ஒரு காலகட்டத்துல நம்ம எப்படி அழைக்கப்பட்டோம்? விசாரிப்பு அற்ற சீயோன். அந்த விசாரிப்பற்ற சீயோனை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலைகள் எல்லாம் யார் மேல் வைத்துவிடு? அவர் மேல் வைத்துவிடு. அல்லேலூயா. அப்ப இந்த விசாரிப்பு இல்லாத காலகட்டத்தை கடக்கும் போது அது ஒரு கடினமான பாதை தான். ஆமென். யாருமே நம்மளை விசாரிக்க முடியாத ஒரு காலகட்டம் என்பது கடினமானது. ஆனால் அந்த காலகட்டத்திலையும்
அவர் நம்மளை விசாரித்தார். அல்லேலூயா. அதனால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு நின்று கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த விசாரிப்பற்ற சீயோனை அவர் எப்படியெல்லாம் விசாரிக்கிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அதாவது நம்மை எப்படியெல்லாம் அவர் விசாரிக்கிறார், எந்த விதத்தில் அவர் விசாரிக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த விசாரிப்பை குறித்து தாவீது சொல்லும் போது தன்னுடைய சங்கீதம் 8வது அதிகாரத்தில் எழுதுகிறார். வாசியுங்கள் 8:3-5. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அல்லேலூயா. இப்ப தாவீது என்ன நினைச்சு பாடுகிறார்? கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். ஆனால் அதை எதோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்? நம்ம தேவன் சர்வ சிருஷ்டி, சர்வ ஞானி. அவர் உண்டாக்கின இந்த வானங்களையும் நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷனை இவர் விசாரிக்கிறார். இந்த வானம் பூமி எல்லாத்தையும் பார்க்கும்போது இது எவ்வளவு பெரியது, எவ்வளவு அழகான ஒரு பயங்கரமான காரியம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தாவீது ஒன்றை யோசிக்கிறார். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. அப்படின்னா இது எல்லாம் படைச்ச தேவனுக்கு மனுஷனை நினைக்கணும்னு சொல்லி ஒண்ணும் இல்லை. ஆனாலும் அவர் சர்வ சிருஷ்டியா இருந்தாலும் தான் உண்டாக்கின அந்த சிறிய படைப்பாகிய மனுஷன் என்ன பார்க்கிறாரா? நினைத்து பார்க்கிறார். ஆமென். அந்த மனுஷகுமாரனை விசாரித்து பார்க்கிறார். அல்லேலூயா. அதுதான் தாவீதுங்க தேவனுடைய விசாரிப்பை குறித்து, அவருடைய விசாரிப்பின் மகிமையை குறித்து என்ன பண்றாரு? நினைத்து இந்த சங்கீதத்தை பாடுகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நம்ம ஏசாயாவில் வாசிக்கிறோம், அவர் நமது கவலைகளை எல்லாம் என்ன செய்யறாராம்? சுமந்து கொள்ளுகிறார். எல்லா பாரங்களையும் யார் எடுத்துக்கொண்டது? கர்த்தர் எடுத்து கொண்டார். ஆனா இன்றைக்கு நம்ம மனுஷன் விசாரிக்கலாம் தான் பதறி போறோம். கர்த்தர் விசாரிக்காம இருந்திருந்தா நம்ம ஒரு நொடி பொழுதுல கூட உயிரோடு தப்பி இருக்க மாட்டோம். அப்ப இந்த விசாரிப்பு நீங்கள் அறிந்தோ அறியாமலோ அவர் விசாரித்து கொண்டேதான் இருக்கிறார். ஆமென். நம்ம ரியலைஸ் பண்றோமோ இல்லையோ, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் படைத்த தன்னுடைய மனுஷனை என்ன பண்றாரா? நினைத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நினைத்து பார்க்கிறது மாத்திரமல்ல, நினைச்சிட்டு மட்டும் விடல, அந்த மனுஷனை விசாரிக்கிறவர் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. இப்ப முதலாவது அவர் ஒரு தனி மனிதனை விசாரிக்கிறவர். எழுதி கொள்ளுங்கள். He cared upon an individual person. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 9. Turn your Bible to book of Genesis chapter 3 verse 9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அல்லேலூயா. இங்க என்ன நடக்குது இந்த சம்பவத்துல? இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான். என்ன நடக்குது இந்த இடத்துல? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல என்ன நடந்தது? 2ஆம் அதிகாரத்துல இதுக்கு கர்த்தர் அழைக்கிறதுக்கு முன்பதாக இப்ப ஆதாமும் ஏவாளும் என்ன செய்து விட்டார்கள்? பாவம் செய்து விட்டு இப்ப ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிருக்காங்க? அந்த இடத்துல மறைந்து தங்களை ஒளித்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் அங்க வந்து மனுஷனை அவர் முதல்ல கேட்ட ஒரு கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? வேதத்துல உலகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், வேதம் தான் நம்மளுடைய ஆரம்பமும் முடிவும். ஒரு மனுஷனை முதல்ல அவர் பார்த்து கேட்ட கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஆணுக்கு தெரியாதா ஆதாம் ஏவாள் எங்க இருந்தாங்களே?
தெரியும், கண்டிப்பா தெரியும். ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஏதேனை உருவாக்குறது அவர்தான். இந்த இடத்துல என்ன இருக்கும், இந்த இடத்துல எது இருக்கும், எந்த மரம் இருக்கும், எல்லாமே அவருக்கு தெரியும். எங்க இவங்க ரெண்டு பேரும் ஒளிந்திருக்கிறாங்களோ அவருக்கு தெரிந்த ஒன்றுதான். ஆனாலும் அவர் ஆதாமை பார்த்து, நீ எங்கே இருக்கிறாய்? ஆடம், where are you? எதனால இந்த கேள்வியை கேட்டார்? எங்க அவன் மறைஞ்சிருக்கான்னு தெரிந்தும் ஏன் கேட்டார் கர்த்தர்? விசாரிக்கிறார். ஆமென். கர்த்தர் விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. ஓகே, ரைட் தான். விசாரிக்கிறவரா தான் என்ன கேட்டாரு? நீ எங்கே இருக்கிறாய்? இப்ப சரீரபூர்வமான கேள்வி இது அல்ல. ஏன்னா ஆண்டவருக்கு ஆல்ரெடி தெரியும் அவங்க ரெண்டு பேரும் எங்க எந்த மரத்து பின்னால ஒளிஞ்சிருக்காங்கன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சும். ஏன் கேட்டாருன்னா, அவர் பின்மாற்றமாய் போன ஆதாமி ஏவாளை பார்த்து, நீ ஆவிக்குரிய நிலைமையில எங்கே இருக்கிறாய் கேட்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். சரீரபூர்வமாய் அவர் நீ எந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கேன்னு கேட்க வரல. இப்ப ஆதாமை பார்த்து கேட்கிறார், ஆதாமே நீ என்னை விட்டு தூரமா போயிட்டியா? இப்ப நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்து சத்துருடைய செவி குரலுக்கு என்ன பண்ணிட்ட? செவி சாய்த்தடியா ஆதாம்னு சொல்லி நீ எங்கே இருக்கிறாய் என்னச்சு கேட்கிறாரு. ஆவிக்குரிய நிலைமையில இப்ப ஆதாமு ஏவாளை எங்க இருக்காங்கன்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அப்ப அவருடைய முதல் விசாரிப்பு எதை பற்றியது? நம்மளுடைய ஆவியின் நிலைமை. அல்லேலூயா. ஆவியில சரீரத்தை விசாரிக்கிறவர் தான், இல்லைன்னு இல்ல. சுகத்தை கொடுக்கிறவர், எல்லாம் கொடுக்கிறவர். அது எல்லாவற்றையும் தாண்டி அவர் நம்மளுடைய ஆவி ஆத்மாவுக்கு அதிக கனத்தையும் விசாரிப்பையும் கொடுக்கிறவர். ஆமென். ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா என்ன பண்ணும்? சாகும். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப கர்த்தருக்கு தெரியும் இந்த ஆத்மா பாவத்துல விழுந்துருச்சு, இனி இதை மீட்கிறதுக்கு நான் வந்து அதை விசாரிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப அவர் மனுஷன் போல சரீரத்தை மாத்திரம் விசாரிக்கிறவர் அல்ல, நம்மளுடைய ஆத்மாவை விசாரிக்கிறவர். ஆமென். அதான் தாவீது ஒரு வாட்டி சங்கீதத்துல சொல்லுகிறார், என் ஆத்மாவை விசாரிக்க யாருமே இல்லை அப்படின்னு. ஆத்மா விலையேற பெற்றது. அல்லேலூயா. வேதத்தின் படியும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆத்மா, இட்ஸ் a very precious your soul. அதனாலதான் அவர் என்ன பண்றார்? உங்க ஆத்மாவை என்ன பண்றாரா? தேற்றுகிறார், நீதியின் பாதையில நடத்துகிறார். அப்ப இங்க ஆதாமை பார்த்து அவர் கேட்ட கேள்வி, அவர் விசாரித்த விசாரிப்பு, நீ ஏன் பின்மாற்றமா என்னை விட்டு போனாய் ஆதாமே? உன்னை நான் படைத்து எல்லாம் உனக்கு கொடுத்தேன், உனக்கு நீ செய்ய வேண்டிய காரியத்தையும் சொன்னேன். ஆனா இப்ப உன்னுடைய நிலைமை எது என்னத்துல இருக்கு? ஆவிக்குரிய நிலைமை. பின்மாற்றமாய் என்னை விட்டு நீ மறைஞ்சு என்ன பண்ற? ஒளிந்து இருக்கிறாய். உனக்கும் எனக்கும் நடுவுல என்ன வந்துருச்சு? இப்ப பாவம் வந்து நம்மை பிரித்து விட்டது. அப்ப அவ முதலாவது விசாரிக்கிறது ஒரு தனி மனிதனை, அவனுடைய ஆத்துமா. அல்லேலூயா. அந்த ஆத்துமாவை பாவத்திலிருந்து மீட்க அவர் விசாரிக்கிறார். இப்ப இரண்டாவது எடுத்துக்கொள்வோம். வாசியுங்கள் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 26. Second Kings chapter 4 verse 26. நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றாள். அவள் சுகந்தான் என்று சொல்லி. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் இந்த 4ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இங்க ஒரு காரியம் நடக்கிறது. எலிசா தீர்க்கதரிசிக்கு சுனேமியால் என்ற ஒரு பெண் வந்து ஊழியம் செய்கிறாள், அதாவது பணிவிடை ஊழியம். அந்த தீர்க்கதரிசிக்கு அவள் செய்து கொண்டிருக்கிறாள். அப்ப செய்து கொண்டிருக்கும் போது இந்த இடத்துல
தீர்க்கதரிசி ஒரு ஆளை அனுப்பி என்ன கேள்வி கேட்க சொல்கிறார்? முதலாவது வாசிங்க. நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா? ஹல்லேலூயா. முதல் கேள்வி என்ன கேட்டார்? நீ சுகமாய் இருக்கிறாயா? இரண்டாவது, உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? மூன்றாவது, அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா? ஹல்லேலூயா. இப்ப அந்த பிள்ளை என்றது அவளுடைய பிள்ளை. இது ஒரு குடும்பம். இந்த சூரியமியாளுக்கு ஒரு குடும்பம் இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது இந்த தீர்க்கதரிசி என்ன கேட்கிறார் அவளிடத்துல? நீ சுகமா இருக்கியா? முதல்ல நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கிறார். இரண்டாவது என்ன கேள்வி? உன் புருஷன், அதாவது உன்னுடைய கணவன், இப்ப ஆண் கிட்ட கேட்கலாம், உன் மனைவி சுகமாய் இருக்கிறார்களா? அடுத்து யார்கிட்ட வராரு? அந்த பிள்ளை, அதாவது அவளோட பிள்ளை, வியாதிப்பட்டது அவளோட பிள்ளை சுகமாய் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? அவளை மாத்திரம் விசாரிக்கல, குடும்பத்தை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் குடும்பத்தை விரும்புகிறவர். குடும்பத்தின் ஐக்கியத்தை அவர் என்ன பண்றாரு? ஆசீர்வதித்து விரும்புகிறார். அதனால்தான் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீடும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் மாத்திரம் அல்ல, கர்த்தர் தனி மனுஷனை மாத்திரம் விசாரிக்கிறவர் அல்ல, அந்த மனுஷனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தையும் அவர் என்ன செய்யறாரா? விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் புதிய ஏற்பாடுகள் வரும்போது நீயும் உன் வீட்டாரும் என்ன பண்ணுவீங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நீ மாத்திரம் ரட்சிக்கப்படுகிறது அல்ல, உன் வீட்டாரும் ரட்சிப்புக்குள் நடக்க வேண்டும். இப்படி இருந்த சில மனுஷர்களை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதாவது கர்த்தர் இந்த ஒரு மனுஷன் நிமித்தம் அவன் குடும்பத்தையும் விசாரித்தார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு எல்லாம் தெரிந்த மனுஷன் தான் நோவா. உங்களுக்கு தெரியும் கர்த்தருடைய பார்வையில எப்படி நடந்தார்? உத்தமனாகவும் நீதிமானாகவும் நடந்தார். நோவாவை மாத்திரம் கர்த்தர் பேழையில வைக்கல. நோவா தான் நீதிமானா நடந்தார், ஆமா தானே? ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய மனைவியும், எத்தனை மகன்கள்? 3 ஆண் பிள்ளைகளையும், அந்த 3 ஆண் பிள்ளைகளுக்கு 3 மனைவிகள். மொத்தம் எத்தனை பேர்? எத்தனை பேர் பேழைக்குள்ள போனாங்க? 8 பேர். இப்ப இந்த ஒரு தனி மனுஷன் நிமித்தம் கர்த்தர் ஒரு குடும்பத்தையே என்ன பண்றாரு? காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் நினைச்சிருந்தா நோவாவை மட்டும் காப்பாத்தி இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு அதன் பிறகு ஒரு திட்டம் இருந்தது. என்ன திட்டம்னா, மனுஷன் திரும்பி மீண்டும் இந்த உலகத்துல பழகி பெருக வேண்டும். அவங்க பழகி பெருகணும்னா ஆணும் பெண்ணுமாக தான் அவங்க இருக்கணும். அப்ப ஒரு மனுஷன் நிமித்தம் அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார். அடுத்து நமக்கு தெரிந்த லோத். லோத் இந்த பட்டணத்திலிருந்து கர்த்தர் வெளியாக சொன்னாரு, சோதோமை கொமோரா. அப்ப அந்த பட்டணத்தை அழிக்க போகிறார். அங்க நீதிமானாய் வாழ்ந்தது யாரு? லோத். லோத் தான் நீதிமானாய் வாழ்ந்தார். இந்த ஒரு மனுஷன் தான் வாழ்ந்தார். இந்த ஒரு மனுஷனை மாத்திரம் கர்த்தர் ஓட சொல்லல, ஒரு குடும்பத்தையே இழுத்துக்கிட்டு அவங்க ஓடல. ஓட சொல்லி சொல்லி ஓடல. கடைசி என்ன நடந்துச்சு? இல்ல, லோத்துட்டு வந்து ஆண்டவர் சொல்லுவார், இந்த பட்டணத்தை விட்டு போ, வெளியாகு, தூதர்களை அனுப்பி சொல்லுவார். அவங்க கீழ்ப்படியாத பட்சத்துல அந்த கடைசி வசனத்துல வாசிக்கும் போது தூதரை கையை பிடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஓடுறோம். அது வேற டாபிக்ல போயிடும், எக்ஸ்ட்ராவா சொல்றோம். அப்ப லோத் நவராம இருந்தப்பையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? தேவ தூதரை அவங்க கையை பிடிச்சி இழுத்து அந்த அழிவிலிருந்து காத்தாங்க. லோத்தை மாத்திரம் காக்கல, அவர் குடும்பத்தை விசாரிக்கிறவரானபடியால் இந்த ஒரு மனுஷன் நிமித்தம் அவருடைய குடும்பம் காக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவன் மனைவிக்கு நடந்தது வேற கதை, உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அடுத்ததாக ஒரு பெண், இவள் பழைய ஏற்பாட்டுல வருகிறார். இவள் ஒரு வேசி, ராகாப் என்கிற ஒரு வேசி. இந்த வேசிக்கு கிடைச்ச விசேஷத்தை பாருங்கள். இவள் ஒரு வேசியா இருந்தால், she is a prostitute by work, job. அவருடைய வேலையே என்னது? வேசி வேலை செய்யறது அவ வேலை. இப்படி ஒரு பாவமான ஒரு காரியத்தில் இருந்த ஒரு பெண் கர்த்தருடைய ஜீனியாலஜில அவருடைய பேர் வருது. எவ்வளவு விசேஷமான ஒரு காரியம் பாருங்க. இந்த பெண் என்ன செய்கிறாள்? இவள் அந்த கானான் தேசத்துல விசாரிக்க போனவங்களை என்ன பண்றா? ஒளித்து வைத்து, யோசுவா அனுப்பின ஆட்களை ஒளித்து வைத்து
இவர் காப்பாற்றுகிறார். மற்ற ஜனத்திலிருந்து காப்பாற்றும் போது இந்த ராகாப்பை மாத்திரம் ஆண்டவர் காப்பாற்றல, அவருடைய குடும்பத்தையும் அவள் சந்ததியும் அவர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப ஒரு மனுஷன் நிமித்தம் கர்த்தர் குடும்பத்தை விசாரித்து நடத்துகிறார். இப்ப மூன்றாவது, எதை அவர் விசாரிக்கிறார்? முதலாவது தனி மனிதன் இண்டிவிஜுவல், இரண்டாவது குடும்பம் ஃபேமிலி, மூன்றாவது சபையை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. வாசியுங்கள். நீங்க வாசிக்கிறதுக்கு முன்பதாக நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்த்தோம்னா கர்த்தர் எத்தனை சபைகளுக்கு கடிதம் எழுதுறார்? 7 சபைகளுக்கு யோவான் மூலியமாக கடிதங்களை அனுப்புகிறார். கடைசி காலத்துல இந்த 7 சபைகளுக்கு ஏன் அவர் அனுப்புறார் என்றால், அவர் அந்த சபைகளை விசாரிக்கிறவராய் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அது என்னென்ன விசாரித்தார் நம்ம அடுத்து பார்ப்போம். அந்த விசாரிப்புல முதல் அவர் என்ன செய்வாரா, அந்த சபையை குறித்து ஒரு நிறைவான காரியத்தை சொல்லுவார். நீ இந்த நல்ல காரியம் செஞ்ச, ஆனாலும் உங்ககிட்ட இருக்கிற குறையை சொல்லி அதை எப்படி நிவர்த்தி செய்கிறது என்று கர்த்தர் ஒரு விசாரிக்கிறவராய் அங்கு கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. ரெவலேஷன் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது வசனத்தை வாசிங்க. நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆமென். இப்ப அவர் விசாரிக்கிறவர் என்றால் நிறைவானதை மாத்திரம் அவர் விசாரிக்கிறது இல்லை. அதாவது நன்மையான காரியத்தை மாத்திரம் தான் நம்மள்ட்ட அவர் விசாரிப்பார்னு அல்ல, நம்ம இடத்துல காணப்படுகிற குறைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வாரா, விசாரிப்பார். விசேஷமா இந்த சபை, எபேசு சபைக்கு தூதனுக்கு என்ன செய்யறார், எழுத வேண்டியதுல சொல்றாரு, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்கிற குறை உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆமென். இப்ப இந்த சபைக்கு என்ன விசாரிப்பு வருகிறது? ஆதியில நீ கொண்டிருந்த அன்பு எங்க போச்சு? இப்ப அவர் சபையை விசாரிக்கும் போது என்னத்துல விசாரிக்கிறாரு? நீ ஆதியில, அதாவது முதல்ல நீ என்னை ஏற்றுக்கொள்ளும் போது உனக்கு இருந்த அன்பு இப்ப இல்லாம போயிடுச்சு. எல்லாருமே அதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியதான். முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறப்ப அந்த ரட்சிப்புடைய சந்தோஷம், அந்த ஆர்வம், அந்த கண்ணீர், அந்த ஜெபம், அந்த உபவாசம், அந்த வேதம் இப்ப வரைக்கும் சபையில் இருக்குதா? இப்ப வரைக்கும் சபைன்றது இந்த சபையாக எடுத்துக்கொள்ளலாம். நம்மளும் ஆண்டவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். தனி மனிதனும் ஒரு சபைதான். நீங்கள் கர்த்தர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறபடியால் நீங்கள் அவருடைய தேவ ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன சொல்றாரு? நீ விட்டாய். அப்ப அடுத்து அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், 5வது வசனம். ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதில் நின்று நீக்கி விடுவேன். அல்லேலூயா. இப்ப குறையை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? ஆகையால் நீ சீக்கிரமா என்ன பண்ணணும்? ஆதியில நீ என்ன செய்தையோ அதுக்கு திரும்பி போயிரு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா உன்னிடத்தில் வந்து உன் விளக்கை அணைத்து போடுவேன். அப்ப சபைக்கு நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டால் மீண்டுமா சீக்கிரமா என்ன பண்ணிடணும்? என்னிடத்தில் திரும்பி வந்துவிடு. சபைக்கும் சரிதான், நமக்கும் சரிதான். கர்த்தர் என்னத்தை விசாரிக்கிற அந்த இடத்துல? நீ விட்ட அன்பை திருப்படியும் அதே காரியத்துக்கு நீ போய்விடு. இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பு கடந்து வரும். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய அன்பை விட்டு விழுந்து போன அத்தனை சபைகளையும் அவர் என்ன செய்யறார்? விசாரிக்கிறவராய் கடந்து
வருகிறார். இது சபைக்கு மாத்திரமல்ல, நமக்கும் சரிதான். நாமும் ஆதியின் அன்பை விட்டிருந்தால் நம்ம என்ன செய்யணுமா? சீக்கிரமாய் அந்த ஆதியின் அன்புக்கு நீ திரும்பி போய்விடு. இல்லாவிட்டால் உன் விளக்கை நான் வந்து அணைத்து போடுவேன். இங்க 7 சபைகள் இருந்தாலும் எபேசு சபையை நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்து ஒரு சபை, ரெவலேஷன் 3ஆம் அதிகாரம் வசனம் 1. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். அல்லேலூயா. இந்த சபைக்கு என்ன ஒரு வார்த்தை கடந்து வருது பாருங்க. என்ன சொல்றார்? நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் எப்படி இருக்கியா? செத்தவனாய் இருக்கிறாய். செத்தவனாய் இருக்கிறாய். இது ஆழமான அர்த்தங்களை கொண்ட ஒரு காரியம். என்ன சொல்றாருன்னா, நீ வெளியே சொல்ற நான் உயிர் உள்ளவன் அப்படின்னா, நான் ஐ எம் அலைவ், யூ சேயிங் நான் உயிர் உள்ளவன், எல்லாமே எனக்கு இருக்குன்னு சொல்லியும் நீ செத்தவனாய் இருக்கிறாய். என்னத்துல செத்து போயிருக்கிறாய்? அடுத்த வசனத்தை படிங்களே. நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவதாக நான் காணவில்லை. அல்லேலூயா. அவர்கள் கிரியை எப்படி இல்லையா? நிறைவுள்ளதாய் அவர் காணவில்லை. அப்ப நான் ஜெபிக்கிறவனும் சொல்லியும் அவனிடத்தில் என்ன இல்லை? ஜெபம் இல்லை. வெளியே நான் ஜெபிக்கிறவன் அப்படியெல்லாம் நீ உயிருள்ளவன் சொல்லியும் இன் ரியாலிட்டி, அதாவது வெளியே மனுஷங்களை பார்க்கறதுக்கு நீ உயிருள்ளவன், ஆனா உன் உள்ளுக்கு என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். உள்ளுக்கு என்ன இருக்குதா? நீ செத்தவன். You're not alive. உனக்குள்ள ஆவியின் காரியம் எல்லாம் எப்படி இருக்குது? செத்து போயிருக்குது. அதாவது கிரியைகள் எல்லாம் நீ செய்கிறேன்னு சொல்லியும் செய்யாத உன் கிரியைகள் எல்லாம் என்ன எப்படி இருக்குது? நிறைவா இல்லை. நீ செய்கிற வேலை, ஊழியம், காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இல்லையா? நிறைவுள்ளதாய் நான் இங்க காணவில்லை. இப்ப நீ என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனத்தை படிங்களே. ஆகையால் நீ கேட்டு பெற்று கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மன திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். அல்லேலூயா. இப்ப இந்த திருடனை போல வருகிறது என்னத்தை காட்டுது? என்ன வருகை? ரகசிய வருகை. இங்க பாருங்க, ஒரு நியாய தீர்ப்பை அந்த சபைக்கு என்ன கொடுக்கிறார் கர்த்தர்? நீ இதை விட்டு மனம் திரும்பி என்ன பண்ணணும்? நீ ஆதியில கொண்டிருந்தவைகளை நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. இல்லாவிட்டால் எப்படி வருவாரா? திருடனை போல வந்து என்ன நடக்கும்? அப்ப நீ நான் வருகிறதை நீ என்ன பண்ண மாட்ட? அறிந்திருக்க மாட்டாய். இந்த சபைக்கு பாருங்க, பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நீ இது எல்லாம் செய்யறன்னு சொல்லியும் நீ செத்து போய் தான் இருக்கிற. ஆவியில உனக்கு உயிர் இல்லை. ஆவியின் காரியம் எல்லாம் மடிந்து போயிருக்கிறது இந்த சபையில. அப்ப கர்த்தர் சொல்றார், நீ திருப்பி மனம் திரும்பாவிட்டால் திருடனை போல வந்த, அதாவது ரகசிய வருகை வந்துரும். நீ என்ன போவ? கைவிடப்பட்டு போவாய். இந்த சபைக்கு அந்த நியாயத்திற்கு தான் கொடுக்கிறார். நான் எப்ப வருவனே நீ அறியாம இருப்ப. ஏன்னா நீ ஆவியில என்ன பண்ணல? விழிச்சிருக்கல. உன் ஆவி செத்து போயிருக்கிறது. ஆவியின் மனுஷன் எப்படி இருக்கானா? உள்ளான மனுஷன் செத்து போயிருக்கா. வெளியே பரவாயில்ல, அழகா நல்லா அப்படியே அழகா ட்ரெஸ்ஸா பண்ணிட்டு 1க்கு 5 பைபிளை தூக்கி நம்ம நடக்கலாம். ஆனா உள்ளுக்கு என்ன இருக்குன்னு கர்த்தர் மாத்திரம் தான் அறிவார். ஆமென். உள்ளுக்கு எத்தனை வசனங்கள் இருக்கு, எதை கை கொள்றோம், எதை தியானிக்கிறோம், மனுஷர் பார்க்காத வேளையிலே எதை நாம் செய்கிறோம் என்பதை அவர் ஒருவர் மாத்திரம் தான் விசாரிக்கிறார். அப்ப இந்த சபைக்கு வருகிற விசாரிப்பு மிக பயங்கரமான ஒரு விசாரிப்பு. ஹல்லேலூயா. அவர் நீ நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, இப்படி மாத்திரம் கேட்கிற தேவன் அல்ல. அவர் நம்முடைய பாவத்தை விசாரிக்கிறார். ஆமென். இந்த சபைக்கு சொல்றார், நீ உடனடியா என்ன பண்ணிரு? மனம் திரும்பிரு. இல்லைன்னா நீ ரகசிய வருகைய
விட்டு விடுவ, அந்த வேலையை நீ அறியாமல் போய் விடுவாய். நீ சீக்கிரமாய் மனம் திரும்பு. இன்றைக்கும் நம்மளுடைய சபையும் பார்த்து கர்த்தர் அதைதான் சொல்லுகிறார். இந்த சபைக்கு மாத்திரமல்ல, எல்லா சபையும், நம்ம சபைக்கும் அதான் சொல்லுகிறார். நீ உயிருள்ளவனாய் என்று பெயர் சொல்லி செத்தவனாய் இருக்காத, மனம் திரும்பிடு. மனம் திரும்பாவிட்டால் என்ன நடக்கும்? கைவிடப்பட்டு நாம போவோம். முதலாவது எபேசு சபைக்கு என்ன சொன்னாரு? ஆதியில் இருந்த அன்புக்கு திருப்பி நீ போய்விடு, போகாவிட்டால் உன் விளக்கு அணைந்து போய்விடும். இதுதான் சபையை அவர் விசாரிக்கிறார். அடுத்து ஒரு காரியம் நம்ம பார்க்க போகிறோம். இது கர்த்தர் இப்ப இந்த 7 சபையை விசாரித்தார். இதுல 2 சபையை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். அடுத்த ஒரு காரியம் அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 1-4. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாக விசாரணையில் திட்டமா விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் விசாரித்ததை நாம் பார்த்த பிறகு அடுத்து கர்த்தர் தான் இதை விசாரிக்கிறார். ஆனால் யார் மூலியமாக இந்த விசாரிப்பு நடக்கிறது என்றால், கர்த்தர் நியமித்த ஊழியக்காரர்கள். இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு சம்பவம் நடக்குது. அந்நாட்களிலே சீஷருடைய தொகை என்ன பண்ணுது? பெருகி கொண்டே போகிறது. ஆதி சபையில நிறைய ஜனங்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து சீஷர்களாய் மாறும்போது, இங்க கிரேக்கர்கள் ஒரு இஷ்யூ, அதாவது ஒரு கம்ப்ளைனை கொண்டு வந்து யார்கிட்ட சொல்றாங்க? அப்போஸ்தலர் பவுல் கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய விதவைகள் அன்றாட விசாரணையிலே திட்டமாய் விசாரிக்கப்படல. அதாவது அந்த உணவுகளை, அவங்க சாப்பாடுகளை சரியா கொடுக்கும் போது இவங்களுக்கு என்ன சரியா ஒழுங்கா போய் சேரல. அந்த பொருட்கள், அதாவது சபை கொடுக்கிற பொருட்களோ உணவோ இந்த விதவை கூட்டத்துக்கு என்ன பண்ணலையா? போய் சேரல. இதை என்ன பண்றாங்க? ஒரு விசாரணையாய் அந்த இடத்துல கொண்டு வந்து சொல்லுகிறாங்க. முறுமுறுத்தார்கள். இவங்க என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தார்கள். அதாவது சபைக்கு விரோதமா என்ன பண்றாங்க? முறுமுறுத்த போது என்ன நடக்குது? அப்பொழுது 12 யாரு? 12 அப்போஸ்தலர்கள், 12 சீஷர்கள் என்ன பண்றாங்க? எல்லாரையும் அழைக்கிறாங்க. இப்ப சபையில எல்லாரையும் அழைச்சு சீஷர் கூட்டத்தை எல்லாம் உட்கார வைக்கிறாங்க. சீஷர் கூட்டமா எல்லாரும், அதாவது இப்ப அவங்க சொன்ன கூட்டம் வந்து விசுவாசிகள். இந்த விதவைகள் எல்லாம் விசுவாசிகள். இப்ப சீஷர்கள், அதாவது இவங்களுடைய பின்பற்றி இவர்கள் உபதேசத்துல நடக்கிற ஒரு கூட்டத்தை அழைத்து உட்கார வைத்து சொல்றாங்க, இப்ப ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சபையில. என்ன கம்ப்ளைண்ட்னா, நம்ம சபையில ஜனங்கள் பெருகிட்டாங்க, தேவையும் பெருகிடுச்சு. இப்ப விதவைகளுக்கு என்ன நடக்கலையா? உணவு சரியா போய் சேரல. விதவைகளுடைய தேவை விசாரிக்கப்படலைன்னு ஒரு காரியம் வந்திருக்கு. இப்ப எல்லாம் உட்காந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஒரு மீட்டிங் போட்டு அந்த சீஷர்களை பார்த்து இவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய வேலை, அதாவது அப்போஸ்தலர்கள், நாங்கள் ஊழியக்காரருடைய வேலை இந்த வசனத்தை உங்களுக்கு என்ன பண்றது? போதிக்கிறது. கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து வார்த்தையை வாங்கி உங்களுக்கு கொண்டு வந்து அதை நாங்க என்ன பண்ணணும்? போதித்து பிரசங்கம் பண்ணி உபதேசம் பண்ணணும். இதை பண்றதை விட்டுட்டு பந்தி விசாரணை செய்கிறது எங்களுக்கு தகுதி அல்ல அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாங்க? இப்ப நான் வசனத்தை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறத விட்டுட்டு நான் போய் இந்த விசாரணை செய்ய முடியாது. யாருக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு, யாருக்கு அரிசி கிடைக்கல, யாருக்கு இது கிடைக்கல, யாருக்கு அது கிடைக்கலன்ற காரியத்தை நான் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஏன்னா என்னுடைய முதல் வேலை இந்த வசனத்தை என்ன பண்ணணுமா? உங்களுக்கு போதிக்கணும். அதுதான் என் மேல் விழுந்த கடமை அப்போஸ்தலருடைய. அப்ப இந்த விசாரிப்புக்கு என்று இவர் இங்க என்ன செய்யறாங்க?
அதனால அந்த சீஷர் கூட்டத்துல அங்க நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. 1000, 2000, 3000 பேர் இருந்திருப்பாங்க. அந்த கூட்டத்துல ஒரு 7 பேரை தெரிவு செய்தார்கள். ஹல்லேலூயா. இந்த 7 பேர் சாதாரணமானவர்கள் அல்ல. எப்படிப்பட்டவர்களா? வாசிங்கள் 3ஆம் வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்ப என்ன, எப்படி நிறைஞ்சவங்களா இவங்க? ஞானமும் பரிசுத்த ஆவியும், அடுத்து நல்ல சாட்சி. ஞானம் இருக்கணும், பரிசுத்த ஆவியில நிறைந்தவர்களா இருக்கணும், நல் சாட்சி பெற்ற 7 பேர். அடுத்து நீங்க வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த 7 பேர் யாரும் தெரியும். அவர்கள ஒருத்தர் தான் ஸ்தேவான். ஸ்தேவான் பந்தி விசாரணைக்காக ஏற்படுத்தப்பட்ட 7 பேர், 7 leaders or 7 deacons. இந்த 7 பேர்ல ஒருத்தர். இவர்களுக்கு என்ன கட்டளை கொடுக்குறாங்க? நீங்க போய் என்ன பண்ணுங்க? இந்த ஜனங்களை பந்தி விசாரணை செய்யுங்கள். ஹல்லேலூயா. அப்ப சபையில என்ன நடக்கணும்? பந்தி விசாரணை நடக்கணும். என்ன அர்த்தம்னா, ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் ஆதாரம் இல்லாதவர்களுக்கும் சபையில ஒரு விசாரிப்பு இருக்க வேண்டும். ஆமென். அதனால நம்ம சபையில என்ன இருக்குது? பண்டக சாலை இருக்குது. இது எதற்கு இருக்கிறது? ஆகாரம் இல்லாதவங்களுக்கு விசாரித்து அதை கொடுக்கிறதுக்கு என்றுதான் இது இருக்கிறது. ஆமென். அப்ப கர்த்தர் சபையில என்னென்ன காரியம்லாம் இருக்கணும்னு விரும்புகிறார். அதுல முதல்ல அவர் விரும்புறது வசனத்தை என்ன பண்ணணும்? போதனை நடக்கணும், உபதேசம் நடக்கணும். அது எப்பொழுதும் நடக்கணும். ஆனால் அது முடிந்த பிறகு இதற்கென்று ஒரு 7 பேர், 7 லீடர்ஸ், ஜனங்க வந்திருக்கிறவங்கள, இவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்க விதவை, இவங்களுக்கு புருஷன் இல்லை, இவங்களுக்கு கணவன் இல்லை, இவங்களுக்கு மனைவி இல்லை, இவங்களுக்கு இத்தனை பிள்ளைங்க, வேலை இல்லை, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் விசாரிக்கிற 7 பந்தி விசாரிப்புக்காரர்களை ஆதி சபையில ஏற்படுத்தினார்கள். ஆமே. இதான் நம்ம தீமோத்தேயுல வாசிக்கிறோம். அவர் எல்லாரையுமே விசாரிக்க சொல்லுகிறார். இளம் விதவைகளை விசாரி, வயதானவர்களை விசாரியுங்கள், வாலிபர்களையும். மூப்பர்கள் எப்படி இருக்கணும் சபையில? முதலாவது அவர்கள் குடும்பத்தை கட்டுகிறவர்களாய் இருந்தாதான் சபையில எப்படி இருக்க முடியுமா? மூப்பராய் இருக்க முடியும். ஆமென். அப்ப என்ன காட்டுது? கர்த்தர் சபையில ஒரு விசாரிப்பின் ஊழியத்தை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த ஊழியம் செய்கிறவர்கள் சாதாரணமா இருக்க முடியாது, ஞானம் நிறைந்திருக்கணும். எதனாலனா, ஜனங்கள்கிட்ட போகும்போது நம்மளுக்கு அதிகமா என்ன வேணும்? ஞானம் வேணும். அவங்களை விசாரிக்கும் போது இந்த ஞானம் நிறைந்திருக்கணும். அடுத்து பரிசுத்த ஆவி நிறைந்தவர்களா இருக்கணும். சாதாரணமா இருந்து இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அடுத்து நல்ல ஒரு சாட்சி. அப்ப கர்த்தர் விசாரிக்கிறவர் ஆனபடியினால் சபையின் எல்லா தேவைகளையும் அவர் விசாரிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப 4வது காரியம், அவர் என்னத்தை விசாரிக்கிறார்? திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 11, 12. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமே மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இப்ப எதை விசாரிக்கிறார்? தேசத்தை விசாரிக்கிறார். ஆமென். நம்ம வாழுகிற தேசம் என்றால் நம்மளுடைய நாடு, our country, our nation. இதை என்ன பண்றாரா? அவர் விசாரிக்கிறார். ஒரு தனி மனுஷனை மாத்திரம் விசாரிக்கல, குடும்பத்தை, சபையை, அடுத்து எதை விசாரிக்கிறார்? நம்ம வாழுகிற இந்த தேசத்தை அவர் விசாரிக்கிறார். ஆமென். அதனால இந்த தேசம் விசாரிக்கப்பட, அதாவது நம்ம வசிக்கிற இந்த தேசம் சில நன்மைகளை கர்த்தரிடமிருந்து பெறதுக்கு
தேவ ஜனங்கள் சில காரியத்தை செய்ய வேண்டும். அவர் விசாரிக்கிறவர் தான். தேசத்துக்கு எச்சரிப்பு கொடுப்பார், தீர்க்க தரிசனங்களை கொடுப்பார், வாக்குத்தத்தம் கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார். ஆனால் அவர் அதை விசாரிக்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை செய்யணும். இது எந்த அதிகாரத்துல சொல்றார்? 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா, ஆமென். இப்ப தேசத்துக்கு சேமம் வர, அதாவது தேசம் கர்த்தரால் விசாரிக்கப்பட, அது யார் கையில இருக்கிறது? இப்ப தேவ பிள்ளைகள். அவங்க எப்படிப்பட்டவர்களா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். யார் அந்த ஜனங்கள்? நம்ம தான் அந்த ஜனங்கள். என் நாமம், அதாவது இந்த பிணை மாநிலம் விசாரிக்கப்பட, இந்த மலேசியா விசாரிக்கப்பட, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், பெற்றா பிணையுடைய சபையார் என் ஜனங்கள் என்ன பண்ணணும்? தங்களை முதலாவது தாழ்த்தி ஜெபம் பண்ணி, அடுத்து என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த தேசத்துடைய சேமம் யார் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது? பொறுப்பு நம்ம கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் விசாரிக்கிறவர் தான், அதை கேட்டு நடத்துகிற கர்த்தர் தான். ஆனால் அவருக்கு ஒரு கூட்டம் தேவை, ஒரு ஜெபிக்கிற ஒரு கூட்டம். அவருக்கு என்ன வேண்டுமா? அவருக்கென்று சொந்த ஒரு ஜனம். அது சிறிய கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஜனம் என்ன பண்ணணும்? முதலாவது அவர்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணும்போது, பாவத்தை விட்டு அவங்க முதல்ல என்ன பண்ணணும்? மனம் திரும்பும் போதுதான் கர்த்தர் என்ன செய்வாராம்? பரலோகத்திலிருந்து நம்ம வசிக்கிற இந்த தேசத்துக்கு சேமம் வரும். அல்லேலூயா, ஆமென். இப்ப இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட, இந்த தேசம் அழிவிலிருந்து காக்கப்பட, இந்த தேசம் ரட்சிப்படைய நம்மளுடைய கையில தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இந்த தேசத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். வாசியுங்கள், யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் வசனம் 21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இப்ப இப்படி அவருடைய ஜனங்கள் தாழ்த்தி ஜெபிக்கும் போது சேமம் வரும்போது என்ன நடக்கும்? தேசமே நீ என்ன பண்ணாத, பயப்படாதே. அடுத்து மகிழ்ந்து களிகூரு. அப்புறம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்ன பெரிய காரியங்கள்? நம்ம எதை எதிர்பார்க்கிறோம்? தேசத்துக்கு ரட்சிப்பை, எழுப்புதலை தான் எதிர்பார்க்கிறோம். அப்ப நம்ம தாழ்த்தி ஜெபித்து மனம் திரும்புற வேளையில அவர் விசாரிக்கும் போது தேசத்திலிருந்து பயத்தை எடுத்து போடுகிறார். ஆமென். சகல அழிவுக்குரிய பயங்கள் எல்லாம் நீங்கி போகும்போது அடுத்து ஒரு வாக்குத்தத்தம் வருது. நீ சந்தோஷத்தை என்ன பண்ணு? களிகூரு, நான் பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த மலேசிய தேசத்துக்கு வர வேண்டிய பெரிய காரியங்கள் எல்லாம் யாருக்குள் அடங்கி இருக்குது? நமக்குள். அவர் நாமம் தரிக்கப்பட்ட அந்த ஜனம், அதாவது அவருடைய சொந்த ஜனம். நம்ம தான் அந்த ஜனம், நமக்குள்ளதான் அது அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர் விசாரிக்கிறார். ஆமென். இப்ப எத்தனை காரியங்கள் நம்ம பார்த்தோம்? அவர் விசாரிக்கிறவர் 4 காரியங்கள். முதலாவது, தனி மனிதனை அவர் விசாரிக்கிறார். எதை விசாரிக்கிறார்? தனி மனிதனுக்குள்ள ஆத்துமாவை அவர்
விசாரிக்கிறார். ஆவியுடைய நிலைமையை விசாரிக்கிறார். First he cared for an individual, he cared for his soul and his spiritual level, spiritual situation. Second thing, a family. He cared for a family. Because of one man's righteousness, the whole family was saved, like Lot, Noah and Rahab. Because of these persons, their entire family and their generation saved. Hallelujah. மூன்றாவது, third thing, he cared for the church. சபையை விசாரிக்கிறார். எத்தனை சபையை பார்த்தோம்? இரண்டு சபையை தான் பார்த்தோம். வெளிப்படுத்தல 2 சபை பார்த்தோம். அடுத்து ஆதி திருச்சபையை பார்த்தோம். ஆதி திருச்சபைக்கு பேர் இல்லை, ஆதி திருச்சபை தான் ஒரு பேர். முதல்ல என்ன சபையை பார்த்தோம்? எபேசு சபை. என்னத்தை விசாரித்தார்? You have lost the first love. He cared for the first love. Second thing, Sarday. Sarday, sir. Okay, அது என்ன விசாரிக்கிறார்? நீ உயிருள்ளவன் சொல்லியோ அப்படி இருக்க, சற்றவனை போல இருக்கிற, அதாவது ஆவியுடைய நிலைமைகளை அந்த சபைக்கு அவர் விசாரித்தார். கடைசியா ஆதி திருச்சபை என்ன விசாரித்தார்? ஏழைகளையும் விதவைகளையும் திக்கற்றவர்களுக்கும் ஒரு விசாரிப்பு அங்க கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கும் நம்ம சபையில செய்கிறோம், செய்ய வேண்டும். அது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் விழுந்த கடமை. ஏழைக்கு கடன் கொடுக்கிறவன் என்ன செய்யறானா? இல்லை, மன்னிக்கிறோம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன பண்ணா? கடன் கொடுக்கிறான். ஆமென். கர்த்தருக்கு கடன் கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா ஏழைக்கு நீங்க இறங்கும் போது அவருக்கே என்ன பண்றாங்க? கடன் கொடுக்கிறான். அதான் இது எல்லார் மேலேயும் விழுந்தது. சபை மாத்திரமல்ல, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை மேல விழுந்தது. ஏழையை நீங்கள் விசாரித்தே ஆக வேண்டும். ஏழை, திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள், இவங்க எல்லாத்தையுமே விசாரிப்புக்குள் அவர் நடத்துகிறார். அடுத்து கடைசியா தேசத்தை விசாரிக்கிறவர். இப்ப தேசத்தை விசாரிக்க என்ன செய்ய வேண்டும்? சபைதான் நம்மளை என்ன பண்ணணும்? தாழ்த்தி அவர் சமூகத்துக்கு ஓட வேண்டும். அப்பொழுது அவர் என்ன வாக்குத்தத்தம் தருகிறார்? யோவேல் 2:21. தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் நம்மளை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். மனுஷன் விசாரிக்கிறானோ? இல்லை. ஆமென். மனுஷன் விசாரிக்கிறாங்களோ? இல்லை. மனுஷர்கள் விசாரிக்கிறது நல்லது. சபையில் அந்த விசாரிப்பு இருக்கணும். ஆதி சபையில பார்த்தீங்கன்னா விதவைகள்லாம் அவங்க விசாரித்தாங்க. விசாரிக்கிறது நல்லதுதான். ஆனால் எல்லா காரியத்தையும் ஒரு மனுஷனால் விசாரிக்க முடியுமா? முடியாது. எத்தனையோ காரியங்கள் நமக்குள்ள மறைந்து இருக்குது. அது கர்த்தருக்கு மாத்திரம் தான் வெளிச்சம். மனுஷன் நம்ம சொல்ல முடியாது, அழுவ முடியாது, அதை காட்ட முடியாது. இப்படி மறைந்திருக்கிற காரியங்களை தான் இன்றைக்கு அவர் நமக்கு விசாரிக்கிறவராய் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. மறைந்திருக்கிற காரியங்களை அவர் என்ன செய்வாராம்? விசாரிப்பற்ற சீயோன் என்று உன்னை பார்த்து உனக்கு என்ன வரப்பண்ணுவார்? முதலாவது ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி கர்த்தாவே. இதோ நீங்கள் எங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் ஆண்டவரே, எங்கள் கவலைகளை எல்லாம் உங்கள் மேலே இன்றைக்கு வைத்து விடுகிறோம் அப்பா. எத்தனை பாரங்கள், எத்தனை கவலைகள் ஆண்டவரே. மனுஷனுக்கு தெரியாத காரியங்கள் எத்தனையோ எங்கள் இருதயத்துல, எங்கள்